ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் பில்லோடென்ட்ரான் சிலோன் கோல்டு என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் இது ஒரு இண்டோர் பிளான்ட்ஸு. நாம் இந்த தாவரத்தை ஒரு பெரிய பாட்டில் வச்சு மாஸ்டிக் சென்டரில் வச்சு அந்த மாஸ்டிக்கை சுற்றி நாம் படர விட்டோம்னா இது மாஸ்டிக்கை சுற்றி வளரும். மேலே ஒரு மாஸ்டிக் 3 அடி உயரம் வந்த பிறகு 3 அடி உயரம் மாஸ்டிக் சைஸை பொறுத்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா இது பிரான்ச்சஸ் நிறையா வரும் கீழே இருந்து. இது ஒரு முழுக்க இண்டோர் பிளான்ட்ஸ். நீங்கள் அவுட்டோரில் வச்சிங்கன்னா இந்த இலை முழுவதும் கருகிடும். இது பில்லோடென்ட்ரான் சிலோன் கிரீனும் இருக்குது. இது உங்களுக்கு லைட் எல்லோயிஷாக இருக்கும். இது பில்லோடென்ட்ரான் சிலோன் கோல்டு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தாவரம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பாருங்கள், ஒரு தாவரத்தை உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணுக்களிலுமே ரூட் வரும். இங்க பாருங்க, ஒவ்வொரு கணுக்களிலுமே ரூட் வருது பாருங்க. நாம எங்க ட்ரிம் பண்ணி கிரவுண்டுக்குள்ள வச்சாலும் அதுல இருந்து தரையில ரூட் ஃபார்ம் ஆயிடும். லீவ்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல எல்லோயிஷா இருக்கும். அதனால இது என்னன்னா, மாஸ்டிக் வச்ச உடனே மாஸ்டிக்ல ஃபுல்லா பிடிச்சிக்கும், கிரிப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கணுக்குலயுமே ரூட் இருக்கு. இப்போ மாஸ்டிக்கை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு என்ன ஹைட் வேணுமோ தேவைன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நாம ஒரு பாட்டில் மாஸ்டிக் வச்சுட்டு குறைஞ்சது 5 பிளான்ஸ் வைக்கணும். அப்போ 5 பிளான்ஸ் வைக்கும் போது நமக்கு வேகமா அடர்ந்து, ஏன்னா அடர்த்தியா இருக்கும், மாஸ்டிக்கை சுற்றி வளரும். அப்போ நம்ம ஏதாவது சப்போர்ட் வேணும்னா சின்ன மெலிசா ரோப் போட்டு கட்டிக்கோங்க. கண்ணு தெரியாத அளவு மெலிசா இருக்கட்டும், தின்னா இருக்கட்டும், ரோப் போட்டு மாஸ்டிக்கோட சேர்த்து கட்டிடும் போது நமக்கு அந்த ரோப் தெரியாது. நாளடைவில் ரூட் பாருங்க, ஒவ்வொரு கணுக்குல இந்த ரூட் வருது இல்லையா, ரூட் வந்து மாஸ்டிக் அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கும். அப்போ பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல டார்க்கு எல்லோ வச்சா எல்லோ, கிரீன் வச்சா கிரீன். பில்லோடென்ட்ரான் சிலோன் எல்லோ, இது எல்லோ என்று அழைக்கப்படுகின்றன, சிலோன் கோல்டு என்று அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி பில்லோடென்ட்ரான் கிரீனும் இருக்கு. நம்ம எந்த பிளான்ஸ் வேணா வைக்கலாம். எல்லாமே வந்து இண்டோர் பிளான்ஸ் தான். அதனால ஏசியில் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ் ரூம்ல வீட்டில் எங்கே வேணா வைக்கலாம், இல்லை செமி ஷேட்ல வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட்ல வச்சுன்னா அந்த பிளான்ஸ் லீவ்ஸ் எல்லாம் கருகிடும். இது டெவலப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரிம் பண்ணி தான் எடுக்கணும். கட்டிங்ஸ் போட்டு நாம கட்டிங்ஸ் ஒரு வரல கணத்துக்கு வந்த பிறகு நம்ம கட்டிங்ஸ் எடுக்கலாம். சின்ன பிளான்ஸ்ல கட்டிங் எடுக்காதீங்க. இந்த சுண்டவல் சைஸுக்கு நம்ம பிளான்ஸோட இந்த ஸ்டெம் திக் ஆனோடனே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம ஒரு பேக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. இல்லை டைரக்ட் பாட்டில் வைக்கலாம், டைரக்ட் கிரவுண்ட்ல வைக்கலாம். அது வித்தின் 1 மந்த்துக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு அழகான தனித்தாவரமா கிடைக்கும். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா, நீங்க தரையில போட்டீங்கன்னா இது தரையில உயரமா போகாது. தரையில வந்து கிரீப்பர் கிரவுண்ட் கவர்ஸ் மாதிரி என்ன ஆகும்னா ஃபுல்லா தரை ஃபுல்லா படந்துடும். ஏன்னா ஒவ்வொரு கணுக்கீழையுமே வந்து ரூட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஸ்டெம் வந்து ரொம்ப திக்னஸ் கிடையாது, சாஃப்டா இருக்கும். ஹார்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அப்போ ஸ்டெம் என்ன ஆகுது, நம்ம ஒரு பாட்டு வச்ச உடனே கீழே தரையில உயர்ந்து தானா நிற்கக்கூடிய சக்தி இல்லாதனால தான் நம்ம மாஸ்டிக்ல போடுறோம். இல்லைன்னா ஒரு ட்ரீல இருந்தா ட்ரீல ஏற்றி விட்டுலாம். ட்ரீல இதை பிடிச்சிட்டு வேறு இந்த ஒவ்வொரு கணுக்குள்ளேயும் வர வேறு ட்ரீயை பிடிச்சிட்டு மேலே சுற்றி படந்து மேலே உயரும். எந்த ட்ரீல வேணா ஏற்றி விடலாம். அதே மாதிரி இது தரையில போடும்போது என்னன்னா, இது மண்ணு கீழே இப்படி சாய்க்கும் போது மண்ணு கீழே ஒவ்வொரு கணுக்கள் இருக்கு, வேறும் மண்ணை பிடிச்சிக்கும். அப்போ கீழே அடர்த்தியா படர்ந்து விருந்து நமக்கு ஒரு டார்க் எல்லோயிஷா கிடைக்கும், டார்க் கோல்டு நிறத்துல கிடைக்கும். அப்போ நம்ம தரையிலையும் போடலாம். பட் யாரும் மிதிப்படாத இடத்துல வைங்க. ஒரு வீட்டு ஃப்ரண்ட்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி, இல்லை பாத்தி மாதிரி கட்டி வைங்க. அந்த மாதிரி கட்டி வச்சு நம்ம அழகு தாவரமா வளர்க்கலாம். அதனால வளர்ப்பது எளிது. கட்டிங்ஸ் போட்டு வச்சுருங்க. நீங்க டைரக்டா வேணும்னா ஒரு 3-4 பிளான்ஸ் தரையில கட்டிங்ஸ் போட்டு வச்சுன்னா தானா வித்தின் 1 மந்த்ல ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும். அதனால ஃபாஸ்ட் க்ரோத் தான் இது. அதனால சன்லைட்ல மட்டும் வைக்காதீங்க, பேர்ன் ஆகிடும், கருகி போடும் இலை. அதனால டைரக்ட் சன்லைட்ல வைக்காம ஷேட்ல செமி ஷேட்ல வைங்க. பாட்டில் வைக்கலாம், கிரவுண்ட்ல வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. புதுசா சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தினந்தோறும் உங்களுக்காக ஒரு தாவரம் முதல் 4 தாவரம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால பார்த்து பயன்படுறீங்க. ஏதாவது கருத்து இருந்தால் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.